டே ஹரி, எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான்டா, தலையே வலிக்குது. ஆமாண்டா, என் காது படவே அது மட்டும் தான் கேக்குது. ஆனா நான் மட்டும் அனுவோட எலெக்ஷன் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆஹா, இது என்ன புது கதையா இருக்கு? என்ன கான்ஸ்டிடுவன்சிடா? அதுவா, அவளோட இதயத்தோட தொகுதி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, அனு வரா, நான் என்னோட கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றேன். போடுங்கம்மா ஓட்ட ஹரிய கொஞ்சம் பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு ஹரிய கொஞ்சம் பார்த்து. ஏண்டா தினேஷ், எனக்கு ஓட்டு போடுவாளாடா? ஆமா, நீ தான் நல்லா பிரச்சாரம் பண்றே, பாப்போம். அனு கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு, கேட்குறேன். நீ மட்டும் எனக்கு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா உனக்கு டெய்லி சாக்லேட் ஃப்ரீயாக வாங்கி தருவேன். அசைன்மெண்ட், எல்லா அசைன்மெண்ட்டும் உனக்கு எழுதி தரேன். அது மட்டும் இல்லை, உனக்கு அன்லிமிட்டடாக என்னோட கேரிங் இருந்துகிட்டே இருக்கும் அனு. இவ்வளோதானா? அது மட்டும் இல்லை, உனக்கு வேணுங்கிற மேக்கப் செட்டு, பர்ஃப்யூம்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கி தரானு. எனக்கு மட்டும் ஓட்டு போட்டுறேன். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா பட்ஜெட் எங்க இருந்து? நேத்து குடிச்ச டீக்கே அவன் இன்னும் காசு கொடுக்கல. இதுல இவ்வளோ பெரிய வாக்குறுதி வேற. சூப்பர், கஜானாவே காலி. என்ன பண்ணுவான்னு பாப்போம். சரி சரி, உனக்கு ஓட்டு போடணும்னா அது என்ன சிம்பிள் உன்னோடது? புரோக்கன் ஹார்ட், வேற என்ன? கரெக்ட் தான், ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியரு, அதுல இது ஒண்ணு. கரெக்ட் தான். டேய், அப்போசிஷன் பார்ட்டி வருதுடா. எங்கடா? இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் போல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நீ காலி, மொத்தமா காலி. ஹாய் அனு, ஹவ் ஆர் யூ? ஐ அம் கார்த்திக். தினேஷ், ஓட்டு ஸ்ப்ளிட் ஆயிடுமோ? பொறுத்துட்ட ரிசல்ட் சொல்லுவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம், விடு. டே அனு வராடா, ரிசல்ட் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். சீரியஸா வரா. என்ன ஹரி, ரிசல்ட் சொல்லிடலாமா? ஐ அம் வெயிட்டிங். என்னோட ஓட்டு கவுண்டிங்ல நான் என்ன சூஸ் பண்றேன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கவர்மெண்ட். அனு என்ன சொல்ற? ப்ரோ ரொம்ப வீக் போல, அண்ணனுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. போச்சுடா. என்னடா, காலேஜ்ல எலெக்ஷன் நடத்துறீங்களா? சார் கல்ச்சுரல்ஸ்க்கு டெமோ பார்த்துட்டு இருக்கோம் சார். சரி எல்லாம் கிளாஸுக்கு போங்க, பெல் அடிச்சாச்சு. டே, லவ் எலெக்ஷன்ல டெபாசிட் கூட சேவ் ஆகணும் போல இருக்குடா. போடா. இந்த ஹரியோட கருத்து என்னன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் சிஎம் ஆகிட்டாங்க. வரட்டமா மேட்ரு? மாப்பு